ஒன்றையா பாரதான் பேரு வாழவா நல்ல திருவாளவா ஆடு கொண்டு நல்ல மாடு கொண்டு மாடு கொள்ளையா அத்தானையும் நல்ல தானம் கொண்டு அத்தானையே நல்ல தாரம் கொள்ளவாரி நல்லா செய்தாருங்க கொண்டாபாரி நல்லா செய்தாளவா நாட்டி காலிபடியாக இருந்து அக்கறார ஐயமாறு பாப்பாரத்தில் போய் கொள்ளடித்து வந்தார்கள் அண்ணர்கள் சம்மர்கள் என்ன கிடைச்சது பஞ்சாங்கம் ஐரூட்ல போய் என்ன கிடைக்கும் வார்த்தைப்படி இருந்து போய் பார்த்தனா பஞ்சாங்கம் பழைய பஞ்சாங்கம் கிடைச்சது உனக்கு என்னடா கிடைச்சது எனக்கு பஞ்சாங்கம் அந்த சமையல் பண்ணி சாப்பிட்டு இலைய போடுவாங்கல்ல அது மூட்டையை கட்டி போட்டாங்க அதை வச்சு கட்டலாம் ஆமா ஆமா அடுத்து வா அப்படி மேலாட்டி காலிபடியெல்லாம் அப்படி வாரோ நண்டரமோ அங்காடிபாடு வழியாரோ வழியாரோ முதலியார் தேடி வந்து கொண்டிருக்கிற காலிபடியெல்லாம் அப்படி வீதி வீதி விடிய விடிய சுத்தும் போது முழங்காய் மல்லி முடிச்ச மொட்டிப்பட வேட்டு தண்ணி தாம எடுத்து விட்டது முதலியார் தெரு வருகும் போது வருமாடா தம்பி மாடு தம்பி மாடு நல்லதா நீ மாடு தண்ணி குடுக்கலையா நான் நம்ம நாடு வரமாட்டேன் ஏதோ சந்திரன் கிடந்தா என்ன அடிச்சு உடச்சு பேரெல்லாம் கேட்டா சொல்லி கொடுவேன் ஆமா விடா தண்ணிய தண்ணி தண்ணிங்கிறான்டா செத்து போவான் சில விட்டு கொடுக்குறான் பச்சை தண்ணி நானும் தண்ணி வெளியில முடக்க குடிக்கிறேன் யோப்பா இழுக்கா இழுக்க ஆமா குடல்ல போய் சிக்கிச்சாடு என்னடா மச்சி தண்ணி குழம்பு எப்படி இருக்கு உனக்கு அதானே இது அணியாபுரம் தண்ணியில மச்சு கட்டா என்னன்னு சொல்லலாம் அண்ணே என்னண்ணே இந்த மயிலோட கருகரு இருக்குது இந்த மயிலோட பொம்பளை எப்படி இருப்பா சிந்தாமணி மாதிரி இருக்கும் பம்பா போய் பட்டு பட்டுடா அது காலையில அடிச்சு போடுவேன் அண்ணே ஏன் அது நல்லா அளவாத்தான் பாருங்க சிந்தாமணி அளவா இருந்தீங்களா இருந்துச்சு பாவம் இப்பதானே வந்து அந்த புள்ள குடிச்சு போயிருக்கு பாரு வாசனை கமர் சூப்பு வாசனை ஏண்டா அதெல்லாம் எப்ப செத்த பொண்ணும் அதெல்லாம் கூந்தல் படித்துறையில போய் தண்ணியில போய் மத்தியில வளருமாடா நீயோ கேனைய நாட்டம் பேசுறியாடா நீ கேன இல்லையா ஏண்டா ஒரு மயில் எடுத்துக்கிட்டு இது பொண்ணு எப்படி இருந்திருக்கும் அவ்வளவு அழகான கூந்தல் இருக்குதுன்னு சொல்றேன் ஏன் மார்லி மாசம் செத்து போச்சா அந்த படியிலே மேந்திருக்குது இந்த குழப்பத்தை சொல்றேன் இந்த மயில பொம்பளையாய் இப்பதான் வந்து குளிச்சிருப்பு இருக்கிறான் ஆமா வந்து பார்த்தா பாரு கருகருகிற என்ன இருக்குது இந்த மயில பொம்பளை கொண்டு வந்தாய் ஒப்படைச்சு விட்டோம் ஆமா காடு பூமி பொருள் கொண்டாடி புள்ள அல்ல உங்களுக்கு ஆமா பௌதிக கோயிலையும் எழுதி எங்க பேர்லயே பௌதிக கோயிலுக்கு ஏனே இப்ப சண்டை வேணா சொல்லி வேணாம் இந்த பொண்ணு யாரோ எவரோ எங்க இருக்கிறாரு என்னன்னு தேடி பிடிச்சு நம்ம கொள்ளடிக்க வந்தோம் அப்புறம் தான் பாக்கணும் அப்படின்னு மேனாட்டி காலிபடையலாம் அந்த மோகையாரே அங்காடி பாடு அவரு வேணாட்டே அங்காடி பாடு பச்சனா முதலில் பண்ண பாரமண குப்பாய்கள் சொன்னா 7 அறைகள் 7 தலைவாச உள்ளறையில பூ ஒரு நிறமாக பொண்ணு வர நிறம் வளர்த்து கொண்டிருக்கிறார் 20 நாளை ரவுனரும் செண்டி காலிபடை என் அண்ணா பார்த்தா உள்ளு தலைவாசல்ல அப்படி தங்கத்தூர் தொட்டில அசைஞ்சு தூங்கிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணு 7 தலைவாச சரி எப்படா போய் தூக்கிட்டு வர முடியும் ஏண்டா போடான்னு பெரியவங்க சொல்லுவாங்க நைட்டு 12 மணிக்கு காவேரி தண்ணி கூட நின்றுதான் போகுமா அப்படி பாட்டா நம்ம தூண்டி போடணும் கண்ணு எங்க தூண்டில தான் இருக்கும் ஆமா ஆமா இருப்பதாலே எல்லாம் துப்பாக்கி குடிச்சிட்டு இருக்காங்க பாரு காவலுக்கு அவெல்லாம் பீஸ் பண்ணதான் போட்டிருப்பாங்க குண்டு வெடிக்காது குடிச்சு சும்மா துப்பாக்கி இருப்பேன் 12 மணிக்கு செவுத்துறாங்க அப்படியே சாஞ்சிருவாங்க நம்ம என்ன பண்ணாங்க அதுக்காம உள்ள நுழைஞ்சு அப்படியே குப்பாய் தொட்டிய கட்டி பிடிச்சி நம்ம மேலாட்சிட்டு இருந்ததாடா அதனால மெயினாட்டி காலிமலையா
அந்த முதலியார் அரமனை உள்ள நுழைஞ்சி ஏழு தின வாசல்ல உள்ளறையில பூ ஒரு நேரமாக பொண்ணு ஒரு வளர்த்து கொண்டிருக்கிறார் குப்பாய் பெண்ணு. அவர் ஆசையாம தொழில்களி அடிவரே படையெடுத்து வராரே இங்க வீரமலம் தெரியலோ அவர் வாரார நேரமோ அவர் மேலாட்டி அழிபடே மேலாட்டி காளிபடி அந்த தங்கத்தூர் தொட்டியோடு அப்படி எடுத்து வேணாடு போன சொல்லி வரக்கூடிய வழியில வீரமல ஐவனும் குன்னத்தூர் மேடி குடியாத மரங்கள் வந்து அந்த வாதலை மாற்றி விட்டுட்டு கெட்டி அடிக்கிறதும் கிரண்டு விளையாடுறதும் பந்து அடிக்கிறதும் பாடி கட்டுறதும் விளையாண்டு கொண்டிருந்த காளிபடி எல்லாம் பார்த்தாரா அகிலையும் பள்ளி கொண்டு அது நாராயணமூர்த்தி மாயக்கண்ணாகரந்தி இந்த பொன்னாகரது எப்ப தூக்கம் கழிவது அரமனை சேர்வது காளிபடி வச்சிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த மாயவனை கெருமினால ஊசி போல மின்னல் மணி பாசி போல காலரங்கி பகலம் போல சோளம் மலைகள் பெஞ்சது வீரமலை காணகம்